கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, அவள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, குழந்தைய அப்ராட்லேருந்து படிப்பு நிறுத்திட்டு இங்கே கூட்டிகிட்டு வரணுமா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படி கூட்டிகிட்டு வந்தால் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், மற்ற பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. எனக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு வேறு காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கம்பெனியில் ஒரு நெருக்கடி வந்துருச்சு, வேலை சரியாக போகலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும், நீ எதுக்கு மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்க, குழந்தைங்க கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்காவும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, எனக்கு அசிங்கமாக போயிடும், நான் எல்லார் முகத்துலையும் எப்படி முழிப்பேன், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஒரே வழி தான், நீ வேலைக்கு போய் சம்பாதி, அதை வச்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு இவளுக்கு இன்னும் வயிறு எரியுது. ஆளுக்கு என்ன வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன பார்த்தா என்னன்னு தோணுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவள் புலம்பிட்டு இருக்கான். சொன்னான்னு சொல்லிட்டு அவளோட தம்பி இப்போ அவங்க பிரதரின்லாவுடைய ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு போகலான்ட்டு அங்கே இங்கே அவனும் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, லவ் கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுட்டானா. அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஸோ அந்த ஷாக்கோடவே ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்றான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது, யாரோ வந்திருக்காங்கன்றதை இவங்களுமே ரியலைஸ் பண்ணிவிட அங்கே இருக்கிறது ஹீரோனோட தம்பிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே இவனுக்கு பதறுது அந்த பிரதர்லாக்கு. ஸோ அவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறான். பட் ஆனால் இவன் எதையும் காதில் வாங்காமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். இங்கே ஹீரோவும் அந்த ஹோட்டல் ஓனரை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹோட்டலில் வேலை வாங்குறதுக்காக இன்னும் போட்டி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆள் வந்து ரெண்டு பேருடைய மோட்டோ என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேரும் எனக்கு ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, யாரோடது நல்லா இருக்கோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோ வந்து இப்போ விடாமல் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அவளுக்கு தெரியாமல் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவரோட தம்பி பீட் இப்போ விக்கி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான் இல்லையா, நான் உனக்கு எந்த வகையிலனாலும் ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் அண்ணனை நீ தோக்கடிச்சிரு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ விக்கி வந்து அவன் முகத்துக்கு நேர்லேயே வந்து மறுத்துடுறான். இங்கே பாரு, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டோட தம்பி, ஸோ ஒன்றை வச்சு அவனை நான் வின் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அது வந்து எனக்கு தேவையே இல்லை, பேசாமல் இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற வழியை பாருன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு பீட்டுக்கு கோவம் வந்துடுது. விக்கியோ நிறுத்தாமல் சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு அதில் சப்போர்ட் பண்ண முடியாது, ஸோ இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்க பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அது முத்த விட்டுட்டு இருக்காதுன்னு சொன்ன உடனே பீட்டும் இல்லை, நான் சொத்துக்காக அவனை தோக்கடிக்கணும்னு சொல்லலை, வேற ஒரு நபர்கிட்ட நான் ஹீரோக்கு சலைச்சவன் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், அதுக்காகத்தான் இவனை தோக்கடிக்கணும்னு பார்க்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த விஷயத்தில் ஒன்றை விட்டால் வேறு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியலைன்னு கெஞ்சறான். ஸோ விக்கியுமே யோசிச்சு பார்த்துட்டு இது நிஜமாவே சொத்துக்காக கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை கிடையாதுன்னு இவன் சொல்லவும் சரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு விக்கி ஒத்துக்கிறான். ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான்ல, அவளுக்கு தெரியாமல் ஹீரோயின் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைய தான் அங்கே பிக்கப் பண்ணுறான். அவளோட குழந்தையும் அங்கே ஹீரோவை பார்த்த உடனே அங்கிள் வந்து சூப்பரான ஒரு பைக்கில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அங்கே ஹீரோக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. ஹீரோயினும் பல்ல கடிச்சுக்கிட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா அப்படின்ன உடனே இல்லை நான் ஒன்னெல்லாம் ஃபாலோ பண்ணலை, கோயின்சிடென்டலாக அதை மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் போய் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அது உண்மை கிடையாதுன்னு தெரிஞ்சுமே குழந்தை இருக்கனால அமைதியாக இருந்துட்டுருக்கான். அப்போ அந்த குழந்தையுமே அம்மா நான் அங்கிள் கூட பைக்கில் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் குழந்தைகிட்ட இல்லை அந்த பைக்கெல்லாம் ரொம்ப மோசமானது, டேஞ்சரானது, அதுலலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் குழந்தை ஆசைப்பட்டா நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்கே கடுப்பு அடக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோவும் வண்டியில் தான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருக்க மாதிரி குழந்தைகிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா அது இதுன்னு ஆசை காட்டுறான். ஹீரோயினுமே அதை மறுத்துடுறா. இல்லைம்மா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கண்டவங்க கிட்டலாம் நாம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சரிம்மா கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த குழந்தையும் சொல்கிறான். உடனே ஹீரோவும் இங்கே ஸ்கூலுக்கு எதிரிலேயே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது, அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, இதுக்காக வேற எங்கேயோ அலையணும், குழந்தை வேற ஆசைப்படுறான்ல அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீ போடா அப்படின்ட்டு குழந்தைய கூட்டிகிட்டு அதே ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஒரு நபர் ஓடி வந்துட்டு அங்கே பார்க்கிங்கில் இருக்கிறது உங்கள் காரா, அந்த காரை இடிச்சுட்டாங்க, அதில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, கொஞ்சம் வந்து செக் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் பதட்டமாயிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்துட்டு நீ இங்கே இருக்கணும், அம்மா உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓனர் லேடிக்கிட்டையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா அப்படின்னவும் அவங்களுமே நான் பார்த்துக்கிறேன் மேடம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அதை நம்பி அந்த ஆள் கூட கிளம்பி வந்துடுறா. இதெல்லாம் ஹீரோவோட செட்டப் தான். ஸோ ஹீரோயின் அங்கே கிளம்பி போன உடனே இங்கே ஹீரோ அந்த குழந்தைகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இனிமே தான் வரப்போகுதுன்னு அந்த பையன் சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி மவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணியான்னு உடனே க்ளீன் பண்ணணுமா, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் காலையில், இப்போ வேறு மாதிரி க்ளீன் பண்ணணும், இல்லை அங்கிள் சொல்லித்தரேன் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு காட்டன் ஸ்வாப் இருக்கா அதை எடுத்துட்டு அந்த பையனோட வாய்க்குள்ளே விட்டு அதை ரவுண்ட் அப் பண்ணி அவன் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகிறான் போல். ஸோ அதுக்காக வந்து சலைவாலாம் கலெக்ட் பண்ணி
பண்ணி வச்சுக்கிறான். ஸோ இப்போ இவன் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹீரோயின் வரும்போது கரெக்டாக எழுந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் அங்கே வந்த உடனே அவளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா கார் அங்கே இடிச்சிருக்குன்னாங்கல்ல, காரில் இடிக்கவே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு அந்த குட்டி பையன்கிட்ட அவன் வந்து கேட்குறா, இங்கே யாராவது வந்தாங்களான்னு சொல்லிட்டு. அவன் அமைதியாகவே உட்காந்துட்ருக்கான். பிறகு அந்த ஓனர் லேடியும் வந்துட்டு, இங்கே வேறு யாராவது வந்தாங்களா, என் குழந்தைய பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லை மேடம், யாரும் வரல, நான் இங்கே இருந்து குழந்தைய வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சரின்னு விட்டுடுறா. அவளுக்கு சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து ப்ரொசீட் பண்ணாமல். இப்போ அந்த ஓனர் இருக்கால, ஹீரோயின் வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா வெளியில் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறான். ஹீரோவும் அவளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். அவனும் தேவையில்லை சார், நீங்கள் சொன்ன காரணமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். விக்கியோட ஆஃபீஸ்க்கும் ஹீரோனோட பிரதர் இன் லா ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு ஒரு மீட்டிங் முடிஞ்சிருதான். அதுக்கப்புறமா அந்த பிரதர் இன் லா இங்கே இவனோட பிரதர் இன் லா கிட்ட வந்து பேசுகிறான். இந்த மாதிரி நாம கொஞ்சம் பேசுவோமா தனியாக, நீ எதுவும் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாது அப்படின்னு சொல்லும் போது ஸோ இவனுமே விளக்கம் கேட்குறான். சரி என்ன சொல்லணுமோ சொல்லு, எத்தனை நாளாக இதெல்லாம் போயிட்டுருக்கு, என்ன ஏது நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நீ இப்படி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பெருசாக பாதிப்பு ஷாக் எல்லாம் கிடையாது. ஆனாலும் என்னால் இதை ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. எங்கள் அக்கா வந்து தப்பானவளாக இருந்தாலும், எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும், நான் வந்து அவளை விரும்புகிறேன். என்னோட வகையில் அவள் மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது என்னோட அக்கான்றதுக்காக. ஸோ அவளுக்கு நீ துரோகம் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். பேசாமல் என்னோட அக்கா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடுன்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர கடுப்பாகிட்டு, அவனும் உங்கள் அக்கா சொத்துக்காகத்தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், காதலுக்காக ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் அக்கா இந்த விஷயம் தெரிஞ்சாலும் கஷ்டப்பட மாட்டான், பணம் போயிடுச்சுன்னு தான் வந்து நினைப்பாளே தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டான்னு சொல்ல, அப்போ அந்த பிரதர் இல்லாவும் அசிஸ்டண்ட்டாக கம்முன்னு சொல்கிறான். அசிஸ்டண்ட்டும் நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே எத்தனை நாளாக இது போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோனோட தம்பி கேட்கும் போது, இது பல வருஷமாக போயிட்டுருக்குன்னு அசிஸ்டண்ட் வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்ட இவங்க வந்து ரொம்பவே லவ்வில் இருக்கிறதாகவே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து இவங்க கிட்ட ஒரு டீல் வச்சுக்கிறான். என்னன்னா, ஒன்று இவனை வந்து கலட்டி விட்டுட்டு என்னோட அக்கா குழந்தைன்னு சொல்லி நீ சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லைனா இவன் தான் முக்கியம்னு இவன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அங்கே எங்கள் அக்காவையும் ஏமாற்றிட்டு இருந்தேன்னா எங்கள் அக்கா கிட்ட போயிட்டு நானே உண்மையை சொல்லிடுவேன். ஸோ என்ன நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட அசிஸ்டண்ட்டும் பயங்கரமாக காண்டேறிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். அந்த காட்டன் ஸ்வாப் காட்டி, பாத்தியா குழந்தையோடைய சாம்பிள் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியில் வந்து கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வரா இல்லையா. ஸோ அப்போ அவன் கிட்ட கேட்குறா, நீ நிஜமாவே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்ட்டு. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் உன்னால் எப்படி வெக்கமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியுது? இந்த கல்யாணம்லாம் எனக்கும் நடக்காது, இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ன உடனே இவன் கத்துறா, எனக்கு தெரியாது, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நீ எனக்கு தான் சொந்தமாகி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும், உங்கள் அப்பா வளர்ப்பு சரி கிடையாது, எல்லாரும் உன் இஷ்டத்துக்கு அடங்கி போவாங்கன்னு நினச்சியா? உன்னோட இஷ்டத்துக்கு யாரும் ஆட மாட்டாங்க, அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதுவே முறையாக இருக்கட்டும், நீ ஒரு பாடம் படிச்சுதான் இருக்கட்டும், நான் என்றைக்குமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காது, மரியாதை கிளம்புன்னு சொல்லிடுறான். அவளும் நான் சும்மா விட மாட்டேன், நீ ஏன் காலில் வந்து விழுந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கெஞ்ச மாதிரி நான் வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான். வந்து இப்போ அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கா, ஹீரோ வந்து கல்யாணத்துக்கு மறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க அம்மாவுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவளுடைய அப்பா அங்கே வராரு. ஸ்பை மூலமாக ஹீரோவும் பேசிக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரா. அதை கொண்டு வந்து இவகிட்ட காட்டிட்டு, இப்பயுமே பாரு அவன் அவ பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான், இப்படி ஒருத்தன் உனக்கு புருஷனா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் வந்து வெறி ஆகுது, அவன் எனக்கு சொந்தமாகியே தீரணும், இவனை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் தான் இவனை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா பேய் மாதிரி. ஹீரோவும் இப்போ அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் வந்து இப்போ ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்காரு, விக்கி சைடும் ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, நம்மளுக்கு கொடுக்கணும், ஸோ யாரோடது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவரோட அப்பாவுமே இது எதனால் தப்பாக நடந்துட்டுருக்கு, ஆரம்பத்திலே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதுன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோட தம்பியோ அதான் சமயம்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ விக்கி கிட்ட தோற்று போயிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு, பேசாமல் என்ன நம்பியே நீங்கள் இந்த வேலையை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பா அதுக்கும் ரெடியாக இல்லை, வாயை திறக்கலையா. ஹீரோ அதுக்கப்புறமா கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டானாட்டிருக்கு. ஸோ அதை கொண்டு வந்து இப்போ பீட் கிட்டே கொடுக்குறான். நீ வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, ஸோ நான் உன்கிட்டே கொடுக்குறேன், இதை கொண்டு போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சேர்த்துடு, இதை கவனமாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்ட்டு வாங்கிட்டு கிளம்புறான். ஆனால் ஒரு வாரத்தை கூட ஹீரோ கிட்ட பேசலை. அதனால் ஹீரோ அவனை தடுத்து நிறுத்திட்டு, இன்னும் அவனுக்கு என் மேலே கோவம் குறையிலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும், கோவம் இல்லை, இப்போ எனக்கு வருத்தம் மட்டும்தான் இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே அவளை நீ ஹர்ட் பண்ணிட்டல அப்படின்னு. உடனே ஒரு பொண்ணுக்காக நீயும் நானும் அடிச்சுக்க போகிறோமா, அவ்வளோதான் நம்மளோட பிரதர்லி ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, நான் பழைய மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் தம்பி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுது. இந்த பீட் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கொட்டேஷனை வாசித்து பார்த்துட்டு அங்கேருந்து விக்கிக்கு கால் பண்ணுறான். நீ என்கிட்ட இருந்து எது எதிர்பார்த்தியோ அதை நான் கலெக்ட் பண்ணிட்டேன், உனக்கு நான் இப்போவே அனுப்பி விடுறேன், என்ன பண்ணணுமோ பண்ணு, அவன் தோற்று போகணும் அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சுடா, நான் இன்னும் பிரித்து கூட பார்க்கல, நீயே பாருடான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோ அதை பார்த்துட்டு அது கண்டிப்பாக அவனோட பையன் அப்படின்னு ரிசல்ட் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறான். ஸோ இதுலேயே அவன் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு என்னடா ரிசல்ட்டு, ஏன்டா அப்படி சிரிச்சிட்டு இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவனை கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீரெல்லாம் வடிச்சிட்டு நிஜமாவே அவன் எனக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த பையன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்கான். வீட்டில் ஹீரோயின் அவ பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாள். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறான். அவனோட அங்கிள் தான் ஹீரோயினோட தம்பி. ஸோ அதை கொடுத்த உடனே அந்த பையனும் நான் இன்னும் மவுத் க்ளீன் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். நீ தான் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டியே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அது இல்லை, புதுசாக வந்து மவுத் க்ளீன் பண்ணணும்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு கேட்கும்போது இல்லையே, ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு வாய்க்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல, அது இன்னும் பண்ணவே இல்லையே, அது பண்ணால் தானே ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன சொல்கிற, யார் உனக்கு அப்படி பண்ணிவிட்டா அப்படின்லாம் சொல்லி அவன் கேட்கும்போது அதுக்கு அந்த பையனும் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்து நேற்று ஐஸ்கிரீம் பார்லருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது வந்தார், அவர் தான் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு இப்போ க்ளீன் பண்ணி விடுங்கன்னு கேட்குறான். உடனே ஹீரோயினுக்கும் அவள் தம்பிக்கும் புரிஞ்சு போயிடுது என்ன நடந்திருக்கு, ஹீரோ எதுக்காக அங்கே வந்து டிஎன்ஏ சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிடுறான் கோவமா. ஹீரோயினும் உன்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன், மரியாதையாக வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட அவன் வந்து பையனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பிறகு எதுவுமே பேசாமல் ஹீரோயினை நோக்கி போயிடுறான். இப்போ ஹீரோயினோட தம்பி பதட்டமாயிட்டு விக்கிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோ பண்ண வேலையெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவன் வீட்டுக்கு வந்ததையும் சொல்லிட்டு விக்கியும் இங்கே பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். அவன் என் பையங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றான். எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோயின்ஸ் கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணன உடனே அவள் பொல்லீர்னு கண்ணத்திலே ஒன்று விடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்டே பெர்மிஷன் கேட்காம இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெர்மிஷன் வாங்காமல் இருந்தது தப்பு தான், அதுக்குன்னு வந்துட்டு அவன் என் குழந்தை இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, இப்போ அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு, என்கிட்ட ரிப்போர்ட்டும் இருக்குது, அவன் என்னோட குழந்தை தான் அப்படின்ன உடனே சத்தியமாக அவன் பையன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இல்லை எனக்கு கிட்ட ப்ரூஃப் இருக்கும் போதே உன்னால் எப்படி இப்படி அபாடமாக பொய் சொல்ல முடியுதுன்னு உடனே என்ன ப்ரூஃப் மண்ணாங்கட்டி, அவன் எனக்கு தான் பையன் உனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கோவமாக கத்துறான். இவன் அந்த ரிப்போர்ட்டை தூக்கியே ஹீரோயின் கிட்ட காட்டுறான். பார்த்தியா 99.99% வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயின் அதை பிடிங்கி அப்படியே கிழிச்சு அவன் முகத்திலே விட்டு எறிகிறா. நீ என்ன தான் சொன்னாலும் சரி, என்ன ப்ரூஃப்னு கொண்டு வந்து நீட்டாலும் சரி, அவன் உன்னோட குழந்தை கிடையாது, அவன் என்னோட குழந்தை, விக்கிக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே இதோட நான் சும்மா விட மாட்டேன், என்னோட ரைட்ஸ் எல்லாம் நீ பறிச்சுக்கலான்னு பார்க்க முடியாது, நான் கோர்ட்டுக்கு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், குழந்தை இனிமேல் எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக விக்கி அங்கே என்ட்ரு ஆகுறான். நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ, ஆனால் குழந்தை ஹீரோயினுக்கு தான் சொந்தம், அவன் உன் குழந்தை கிடையாதுன்னு சொல்கிறான். என்னடா வளர்றீங்க மாற்றி மாற்றி அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, அதுக்கு விக்கியும் உனக்கே தெரியாதா, சட்டப்படி குழந்தை அம்மாவுக்கு மட்டும்தான் சொந்தம், இப்போ அது மட்டும் இல்லாமல் எல்லா லீகல் பேப்பர்ஸ்லேயும் அவனுக்கு அப்பான்னு சொல்லி நான் தான் இருந்துட்டுருக்கேன், அதனால் எனக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான் அவன் பையனை தவிர உனக்கு கிடையாது, நீ எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ன உடனே அதை நான் இப்போவே பண்ணி காட்டுறேன், குழந்தை வந்து என் கூட தான் இருக்கணும்னு கத்திட்டு இவன் வீட்டுக்குள்ளே ஓடுறான். ஐயோ குழந்தைய போயிட்டு ஏதாவது தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஹீரோயினும் விக்கியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. குழந்தைய அங்கே ஹீரோவோட தம்பி தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கானா. ஸோ இப்போ இங்கே ஹீரோ வந்துட்டு அங்கே குழந்தைய தேட ஆரம்பித்தோடனே விக்கி அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்கிறான். ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை, ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து சத்தம் கேட்டு அந்த குட்டி பையன் உள்ளே இருந்து வெளியிலே ஓடி வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு அந்த பையனும் அப்பாவும் அங்கிளும் ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறான். உடனே இவனுங்க பயந்துக்கிட்டு சண்டையை நிறுத்த ஹீரோயின் குழந்தைகிட்ட போயிட்டு அவங்க சண்டையெல்லாம் போடலாமா, சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரியா, நீ உள்ளே போய் அங்கிள் கிட்ட இரு, அம்மா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய அவ தம்பி கூட அனுப்பி விட்டுடுறான். நீ ஹீரோ திரும்ப கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சது இல்லாமல் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு. விக்கியும் மனுஷன் நீ கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்க்குறியா, இவ்வளோ சுயநலமாக இருக்குன்னு சொல்லி கத்தும் போது ஹீரோவும் நான் சுயநலமா, என்னோட குழந்தை என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலமானு சொல்லி கத்துறான். அப்போ ஹீரோயினும் நீ சத்தியமாக சுயநலவாதி தான், என்னையும் விக்கியும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்கு தானே உன்னோட நோக்கம், அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் கொஞ்சமாவது யோசிச்சியா, இதனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது குழந்தை தானே சொல்லிட்டு 3 வயசு குழந்தை அவனுக்கு என்ன தெரியும்னு அவன்கிட்ட போயிட்டு நீ தான் அப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. அவன் பிறந்ததுலேருந்து விக்கியை தான் அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கான். விக்கி தான் அப்பான்னு சொல்லி அளவு கடந்து அவன் மேலே ஒரு காதலை வச்சிட்ருக்கான். இவன் காலவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு உன் வாழ்க்கையே போய் அவன் உனக்கு அப்பா கிடையாது, நீ தான் அப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு நிற்க போறியா, அவன் மனசு என்ன பாடுபடும்னு புரியுதா அவனுக்கு, அவனால் முழுசாக புரிஞ்சிக்க கூட முடியாத வயசு இது, கிட்ட போய் விஷயத்த சொல்கிறேன்னு நிற்கிறியே, அவன் எவ்வளோ தவிச்சு போவான்னு உனக்கு புரியுதா, அவனுக்கு எவ்வளோ பெரிய குழப்பம் வரும், அதுலேருந்து மீள முடியாமல் அவன்
எவ்வளோ கஷ்டப்படுவான்னு அவனோட உணர்ச்சிகளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ சரியான சுயநலவாதி தான். என்ன ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவனை ஹர்ட் பண்ணிடாத. நாங்கள் 3 பேரும் இப்போ ஒரு நல்ல ஃபேமிலியாக 4 வருஷமாக செட்டில் ஆகி சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம். எங்கள் குடும்பத்தை பிரிச்சிடாத, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் சந்தோஷம் இல்லாமல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு அழுதுகிட்டே அவன்கிட்ட பேசுகிறான். ஸோ ஹீரோ வந்து இப்போ தான் இவன் சொல்கிற பாயிண்ட்லேருந்தே யோசிக்கிறான். இவனுக்கு இவனோட ரைட்ஸ் வேணும்னு மட்டும்தான் யோசிச்சிருப்பான் இல்லையா, குழந்தை எப்படி எடுத்துக்கோன்னு சொல்லி இவன் யோசிச்சிருக்கவே மாட்டான். இப்போ அவனும் சரி இதுதான் முடியலை, இப்போ வந்து குழந்தைக்கு என்ன அங்கிள்னாவது அறிமுகப்படுத்தி வை, நான் வந்து இப்போதைக்கு அவன்கிட்ட அப்பான்னு சொல்லாமல் இருக்கேன், பட் எனக்கு அவன் கூட பழகணும்னு சொல்லி கேட்கும் போது இது சரி வரும்னு நீ நினைக்கிறியா, ஒன்றையும் இல்லை எங்களையும் வந்துட்டு மாற்றி மாற்றி இதை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் லைஃப்பில் நீ இல்லாமல் இருந்தால் தான் நீயும் நல்லா இருப்ப, நாங்களும் நல்லா இருப்போம், நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியாக மாறிட்டோம், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக பிரேக் ஆகிட்டு கேட்டுட்ருக்கா. விக்கி அமைதியாக அவளுக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கானா. ஸோ அவளுக்கு சைடாகலாம் பண்ணிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அவன் பேசிகிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் சொல்கிறது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாமல் அவன் அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா அவள் பையனை கூப்பிட்டுட்டு அவகிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இனிமேல் அந்த அங்கிள் கிட்ட நீ போகக்கூடாது, பேசக்கூடாது, ஓகேவான உடனே ஏன் அப்படி அந்த அங்கிள் பேட் அங்கிளா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அப்படி இல்லை, நீ அவர்கிட்ட போனால் அம்மா வந்து சேட் ஆகிடுவேன், அம்மா உனக்கு சேடானா பிடிக்காதில்ல, அம்மா ஹாப்பியாக இருக்கணும் சிரிக்கணும் தானே நீ ஆசைப்படுவேன், அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் இனிமேல் அந்த அங்கிள் கிட்ட பழகாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் சரி நீங்கள் எனக்கு சேடாக இருக்க வேண்டாம், அதனால நான் இனிமேல் அந்த அங்கிள் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்க ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதை விக்கியும் அவள் தம்பியுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நடந்தது எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டுமே அவள் சொன்னது கரெக்டு தான்டா, அவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிட்டாங்க, அந்த குழந்தை விக்கியை தான் அப்பான்னு நினைக்கிறான், அப்படி இருக்கப்போ நீ நடுவில் போயிட்டு சொன்னால் அந்த பிஞ்சு மனசு என்னடா ஆகும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் சொல்ல கேட்காம நீ தான்டா கிளம்பி போன அப்படின்ன உடனே அதுக்காக என்னோட ரைட்ஸை நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா, என்னோட குழந்தை எப்படா இன்னொருத்தனை அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறத நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்க முடியும், அவன் என்ன தானடா அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இங்கே ஹீரோட ஃப்ரெண்டுமே இல்லைடா நீ இப்பயுமே தப்பாக தான் நினைக்கிற, உன்னோட ஆசையை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த குழந்தைய பற்றி யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அடுத்த நாள் குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணலான்ட்டு போகிறாளா, அப்போ பார்த்தா அந்த ஸ்பை அதான் அந்த சாவோட அப்பாவோட ஆள் இருக்கான்ல அவன் அங்கே வந்து நிற்கிறான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட கத்தியை காட்டி மிரட்டான், அடுத்தவளோட புருஷனுக்கு ஆசைப்படாத, அப்படி இல்லைனா நீயும் சரி உன் பிள்ளையும் சரி உயிர் தப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் வேற யாரையோ நினச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு உடனே அவன் கத்தி எடுத்து காய்ச்சானா. ஹீரோனுக்கு பயம் வந்துடுது, பின்னாடி குழந்தை வேற இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. இவன் இது வெறும் வார்னிங் மட்டும்தான், அடுத்த முறை வாயால் பேச மாட்டேன் கத்தி தான் பேசும் பார்த்துக்கொண்டு கிளம்பி போயிட ஹீரோயினுக்கு இங்கே பயங்கரமாக தள்ளாட ஆரம்பிச்சிடுது. அந்த ஹோட்டல் ஓனருடைய பையன் கால் பண்ணுறான், நீங்கள் கொட்டேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அதை எப்படியாவது லீக் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நான் ரொம்ப சேஃபாக தானே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஹோட்டல் ஓனருடைய பையன் சொல்கிறான், இல்லை நீங்கள் கொடுத்த இது கொட்டேஷனில் இருந்த பிட்டிங்கை விட கொஞ்சம் மட்டுமே அதிகமாக வச்சு இங்கே விக்கியோட கம்பெனியில் பிட் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி அவ்வளோ கம்மி டிஃப்ரென்ஸ்னு தெரியலை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கொட்டேஷனில் இருந்ததை விட ஒரு சில பாயிண்ட்ஸும் அப்பாவுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்பா அவங்களத தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு இந்த ஹோட்டல் கிடைக்காது சாரி அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. உடனே கிளம்பி பீட்டை பார்க்குறதுக்காக வந்துச்சான். பீட் கிட்ட வந்துட்டு நான் கொடுத்த அந்த கொட்டேஷனை விக்கி கைக்கு எப்படி போச்சுன்னு கேட்குறான். நீ என்ன வளர்ற, நீ சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன்னு இவன் சொல்கிறான். ஹீரோ ஆனால் நம்புற மாதிரி இல்லை, இவனை திருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கானா. அப்போ பீட்டோடைய அம்மா அங்கே வந்துடுறாங்க. அரைக்குறையமாக வந்து பேசுகிறத கேட்டுட்டு என் பையனை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு அவங்களும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிக்க ஹீரோவோட அப்பா அப்போ தான் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விடுறாரு. சரின்ட்டு கிளம்பி போகிறாங்க. அவரும் என்ன தான் இங்கே நடந்துட்டுருக்கு, எல்லா முறையும் நீ என்ன விக்கி கிட்ட தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, அங்கே வந்து அவனோட கம்பெனி தான் இப்போ அந்த ஹோட்டலில் இப்போ டீல் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோவுமே என் மேலே தான் இந்த தடவை தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் தம்பியை மாட்டி விடாமல் பழி எடுத்துக்கிறான். இதை பார்த்துட்டு அவன் தம்பிக்கும் ஸ்டெப் மதருக்கும் கொண்டாட்டமாக இருக்குது. பிறகு ஹீரோட அப்பாவும் சரி இதுதான் முடிஞ்சு போச்சு, அந்த லேண்டு விஷயமாவது இனிமேல் தெளிவாக இருந்துரு, அந்த லேண்டு நம்ம விலைக்கு வாங்கியே தீரணும், விக்கி கம்பெனி போகிறதுக்கு முன்னாடி நீ போயிட்டு அதை அக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவனோட ஃப்ரெண்டை தான் அந்த லேண்டை டீல் பண்ணுறதுக்காக ஓனரை பார்க்குறதுக்கு அனுப்பி விட்டுருக்கான். அப்போ பார்த்தா அவன் வரதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்க இது என்ன நாங்கள் இங்கே வாங்க போகிறோன்றது மோப்பம் பிடிச்சி விக்கி உன்னையும் அனுப்பி விட்டானான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்கும் போது நீ தான் தேவையில்லாமல் எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சண்டையாகி போயிட்டு 2 பேரையும் கடைசியில் இன்னைக்கு ஓனர் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு அங்கேருந்து வேற ஒரு எம்ப்ளாயி வந்து
வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. பீட்டு பண்ணியிருக்க வேலையை அவங்க அம்மாவுக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுதா. ஸோ அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னை கம்பெனிக்குள்ளேயே விட மாட்டார், ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு பண்ணு, மாட்டி தொலைச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை தோக்கடிக்கிறதுன்னு நினைக்கிறது கரெக்டு தான். நீ இப்போ தான் கரெக்டான டெசிஷன் எடுத்துகிட்டு வர. ஸோ கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சோம் அந்த சேர்மன் பொசிஷனை உனக்கு சொந்தமாக்கிக்கோ, அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது, அவங்கள பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே மீட்டிங் ரூமுக்கு கிளம்பி போனால் ஹீரோயினோட அக்கா கறி தான் அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் என் தங்கச்சியும் ஒன்றா இருந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீ ரிலீஸ் பண்ணலையா, அது நீ தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியில் சொல்லாமல் இருக்கணும்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டுட்ருக்கா. இவங்களும் இதென்ன கூத்தா இருக்குது, 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டல, அப்புறம் என்னென்ன உடனே இந்த மாதிரி நீ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, இது நான் ஒத்துக்கவே மாட்டேன், உன்னால் பணம் கொடுக்க முடியுமா முடியாதுன்னு உடனே அதில் தர முடியாது அப்படின்னு இந்த லேடி கத்துறாங்க. உடனே ஹீரோயினோட அக்காவும் சரி ஹீரோ கண்டிப்பாக வந்து அது யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கான் இல்லையா, இப்போ வரைக்கும் அவனுக்கு என் தங்கச்சியை தானே பிடிக்கும், ஸோ நான் அவன்கிட்டே போயிட்டு சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு பணம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டவும் அவங்களும் எனக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஹீரோயினோட பையன் படிக்கிறான்ல அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஒரு டொனேஷன் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தனியாக விலகி போய் அங்கே அந்த பையன் இருக்கானா ஹீரோயினோட பையன், இவன் ஆல்ரெடி வந்து அவனோட ஃபோட்டோ எல்லாம் பார்த்துருப்பாளாட்ருக்கு. ஸோ இப்போ அந்த பையன்கிட்ட போயிட்டு நீ ஹீரோயினோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து குழந்தைய வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு வராளா, அப்போ அவளோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கானா, அப்போ தான் ஹீரோயினும் வந்துட்டு எப்படியும் ஒரு மெஸ்ஸி ஈட்டர் அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. அப்புறம் அந்த லேண்ட் விஷயமா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அந்த பையன் கையில் ஒரு சாக்லேட் வச்சுருக்கிறத ஹீரோயின் பார்க்குறா. பார்த்துட்டு அது ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணுறா. அதுக்காக அந்த பையனும் உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க தான் இன்றைக்கி ஸ்கூலில் வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இங்கே அவளுக்கு எதிரில் இருக்கால அந்த லாயர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ போனியாடி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் இல்லை நான் எங்கே போனேன், நான் இப்போ தான் இவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. உடனே அந்த பையன் கிட்ட யாருமா அந்த ஆண்டி, அவங்க பேர் என்ன ஏதுன்னு கேட்கும் போது அவங்க பேர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சரி அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அந்த பையனுக்கு பதில் சொல்லவே தெரியலை. ஸோ அவனுக்கு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், பேர் என்ன எதுவுமே தெரியல. அந்த ஆண்டி என்னை ஸ்கூலில் பார்த்தாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னு மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த சார் இருக்கா இல்லையா ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உன் குழந்தை எப்படி நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னைக்கு சாக்லேட் மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தேன், ஆனால் இனிமே என்னோட ஃபியான்சேவை நீ என்கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சேன்னா உன் பையனுக்கு சாக்லேட் மட்டும் இருக்காது, அதில் நான் என்ன கலந்து கொடுப்பேன்னு உனக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. ஃபோன் காலை வச்ச உடனே அந்த சாக்லேட்டை பிடுங்கி கீழே போட்டு காலால் மிதிக்கிறான். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு இப்படி வயலண்ட்டாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவள் கத்த வேற செய்கிறான். கண்டவங்கெல்லாம் கொடுக்குற சாக்லேட்டை வேற நீ வாங்கிட்டு வருவியா, வாயில் ஏதாவது வச்சு தொலைச்சியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்க. அவள் ஃப்ரெண்டும் என்னடி பண்ணிட்டு இருக்கா, குழந்தைகிட்ட பொறுமையாக பேசுறி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுமே கொஞ்சம் சுதாரணமாகிட்டு குழந்தைகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அம்மாவோட ஃப்ரெண்டு நீ யார் சொன்னாலும் சரி இல்லை அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி யார் வந்தாலும் சரி யார் எது கொடுத்தாலும் நீ வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஓகேவா, அதில் நிறையா பேட் திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கா. அப்பா அவளோட ஃப்ரெண்டுமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி சாதனை கால் பண்ணால் என்னடி உனக்கு அதுக்கு என்ன சொன்னால் நீ இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன், நான் முதல்ல வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு குழந்தைய பத்திரமா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டு அவன் கூடவே இரு நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா, நான் உன்னை மீட் பண்ணணும், நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறா. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறான். வந்த உடனே ஹீரோயின் வந்து அந்த சாக்லேட் அவன் மேலே தூக்கி போடுறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட்டோட நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் உன்னோட ஃபியான்ஸே என்னையும் என் பையனையும் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான், நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறத அவன் நான் தான் உன்னை வளைச்சி போட பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட கத்துறான். இங்கே பாரு இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டேன், ரிவெஞ்சுன்னு சொல்லியும் நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன், ஆனால் என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உங்கள் ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டேன், அத்தனை பெரியும் போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கர எமோஷனல் ஆகிட்டு கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோக்கு செம காண்டேறிடுது, அவனுக்கும் பையன் தானே அதனால் எப்படி அவனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவோட வீட்டுக்கு வந்து நிற்கிறான். சாவும் அதிசயமாக இருக்கு நீ என்ன பார்க்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போய் வலிஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவனுமே பயங்கரமாக கத்துறான், நீ எதுக்காக ஹீரோயினையும் அவள் பையனையும் கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்கு தான் வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அவங்கள பற்றி அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கத்துறான். அதுக்கு வந்து இவளுமே
நான் அவங்கள மிரட்டெல்லாம் கிடையாது, ஒரு வார்னிங் மட்டும் தான் கொடுத்தேன். ஏதாவது உன் பின்னாடி வந்துட்டு அவங்க 2 பேரும் சுற்றினாங்கன்னா என்ன பண்ணுவேன் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவளும் எனக்கு சத்தியமாக வெக்கமாலாம் இல்லை, நீ என்னோட ஃபியான்ஸு, எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணியே தீரணும். அப்படி தீரலைன்னா இது வெறும் மிரட்டலாக இருக்காது. நான் அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணுவேன், இல்லை எங்கள் அப்பாவை வச்சு ஏதாவது பண்ணுவேன், உன்னால் அதை தடுக்கவே முடியாது பார்த்துக்கோ அப்படின்ன உடனே ஹீரோக்கு பயம் ஆகிடுது. உடனே அவனும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டா கம்முன்னு இருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு உடனே சந்தோஷம் ஆயிடுது. ஓ இந்த வேலையை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துருப்பல்ல, சரி பரவாயில்ல, இப்பயும் ஒன்றும் ஆகலை, எனக்கு வழி தெரிஞ்சிச்சு உன்னை வந்து எப்படி ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பையனையும் அவளையும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பைத்தியக்காரர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ விக்கிக்கு ஹீரோயின் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சிச்சான். உடனே அவன் சாக்கு கால் பண்ணிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எதுக்காக குழந்தைய வந்து கொஞ்சம் வேணும் மிரட்டினேன் அப்படின்ன உடனே நான் வெறும் வார்னிங் மட்டும் தான் கொடுத்தேன், மிரட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு விக்கி அங்கேருந்து கத்துறான். இங்கே பாரு, மரியாதையாக ஒழுங்காக இருந்துக்கோ, நான் உனக்கு ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணேன் தான், ஆனால் இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே என்னால் எதுவும் நடக்காது, ஆனால் எங்கள் அப்பா ஏதாவது பண்ணாரா எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொல்கிறான். உங்கள் அப்பனா இருந்தாலும் சரி இல்லை நீயா இருந்தாலும் சரி, ஏன் பொண்டாட்டி புள்ள மேலே கையை வச்சிங்கன்னா நான் உங்கள் யாரையும் உயிரோடு இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்தவும், இவனுமே அந்த அளவுக்குலாம் எதுவும் போகாது, ஹீரோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான், இனிமே அவளுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி எங்களால் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் கிட்ட இனிமே அந்த சாவால் உனக்கு குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது, அதனால் நீ வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு உடனே அதுக்குள்ளே எப்படி அவளை சரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சரி பண்ணலை, ஆக்சுவலாக ஹீரோவும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம்னு சொல்லி சொன்னால் அதனால் இங்கே உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாளான்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயினும் சரி கல்யாணம் தானே, அதுங்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஜோடி கரெக்டாக தான் இருக்கும், பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் இங்கே விக்கிக்கு வந்து மனசு கொஞ்சம் பதறுது, ஹீரோயின் அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்படுறாலோ என்னவோன்னு சொல்லிட்டு சாவை பார்த்துட்டு இப்போ விக்கியோட வீட்டுக்கு தான் கிளம்பி வந்திருக்கானாச்சுக்கு. அவங்க வீட்டுக்கு வெளியில் நின்று இப்போ உள்ளே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். உள்ள ஹீரோயின் விக்கி குழந்தைன்னு எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் சொன்ன மாதிரியே இவங்க 3 பேரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக தான் இருந்துட்டுருக்காங்க. நான் என்னோட சுயநலத்துக்காக உள்ளே வந்து இவங்க 3 பேரோட சந்தோஷம் கெடுத்துடக்கூடாது, முக்கியமாக குழந்தையோடைய சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாவும் சரி அவங்க அப்பாவும் சரி மோசமானவங்க தான், அவங்க கிட்டே இருந்து ஹீரோயினையும் என் குழந்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம், அதனால் குழந்தை அவங்களோடவே இருக்கட்டும், நான் அதில் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அவங்கிருந்து கிளம்புறான். பாலை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் அங்கே கேட் கிட்ட வராலாம். அப்போ ஹீரோ கிளம்பி போகிறத அவள் பார்த்துட்றா. உடனே அவள் துரத்திக்கிட்டே வெளியில் ஓடி வந்துட்டு அவன்கிட்ட பேசுகிறா, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு. அவனும் சொல்கிறான் இனிமேல் என்னால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆக்சுவலாக நானும் சாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு. உடனே ஹீரோயினும் எதுக்காக பண்ணிக்கிறேன், நீ பண்ணணும்னு நினச்சா எப்பயோ பண்ணியிருக்கலாமே, ஆனால் 4 வருஷம் வேஸ்ட் ஆகிட்டு இப்போ எதுக்கு இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் உங்களோட நல்லதுக்காகத்தான், குழந்தை வந்து நல்லா இருக்கணும் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, திரும்பவும் போய் சொல்கிறேன் இல்லையா, என்னை வந்து எப்படியாவது உன் சைடு திருப்பிக்கலான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ ஒரு சுயநலமானவன் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நீ என்னை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி அதனால் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல, ஸோ குழந்தையும் நீயும் வந்துட்டு சந்தோஷமாக இருங்க விக்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கான ஒரு மாதிரியாக இருக்குது, தூரத்துலேருந்து இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே விக்கியும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். சரியான கேவலமானவ போல, இத்தனை நாளாக ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை வெறித்தனமாக பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இன்னொரு சைடு அவள் தம்பி கூட டெய்லி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கா போல். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் அவள் தம்பி கூட தான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்லீப் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொல்லிடுறா, இங்கே பாரு இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அவனும் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லலாம், நீ தானே எனக்கு ஒய்ஃபு, நம்ம 4 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் தானே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. உடனே நாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, என்ன வளரிட்டுருக்க, நாம் 2 பேரும் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் மட்டும்தான், நீ தேவையில்லாமல் கண்டதெல்லாம் யோசிச்சுக்காத, இப்போ ஹீரோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே கனவு மாதிரி நினச்சி மறந்துருன்ட்டு அவனை கழட்டி விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ அவள் தம்பிக்காரன் கோவமாக கிளம்பி ஹீரோவை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கான். இங்கே ஹீரோவோட அப்பாவும் ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்கான், ஏன்டா 4 வருஷமாக நான் சொல்லி எவ்வளோ கட்டாயப்படுத்தியும் சாவை கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்ட, என்னடா நடக்குது அப்படின்னு. உடனே ஹீரோவும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா அதை நம்புற மாதிரியே இல்லை ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது, நீ என்கிட்ட தெளிவாக சொல்லு, நீ அவளை காதலிக்க கூட கிடையாது, காதலிக்கிறவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி தானே நீ இத்தனை நாளாக தள்ளி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் மிரட்டி பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு, இவன் சொல்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு லாபம் தானே, அவங்களோட சொத்துலாம் நல்லா வரப்போகுது இல்லை, அதனால் அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் அவள் தம்பிக்காரன் உள்ளே வந்துட்டு ஹீரோவை போட்டு பயங்கரமாக
பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பா கத்திக்கிட்டே தடுத்து நிறுத்துறாரு. ஹீரோவும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே அவளை எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்ட, 4 வருஷமாக அவளை டீலில் தானே வச்சிருந்த, அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவேன்னு பார்த்தா இப்போ திரும்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறான். இப்போ தான் வந்து ஹீரோவோட அப்பாவுக்கு தெரியுது தம்பிக்காரனுக்கு சா மேலே காதல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவன் கத்தி அழுது தீத்துட்டு இருக்க. ஹீரோவும் அவன்கிட்ட பதிலுக்கு கத்திடுறான். இங்கே பாரு, அவளை நான் லவ் பண்ணவே இல்லை, என்னைக்கும் நான் லவ் பண்ண மாட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எண்ணமும் கிடையாது. ஆனால் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கேன், அதனால் நான் அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, முடிஞ்சா அவள்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்து, அப்படி இல்லைனா இங்கேருந்து வாழ்த்த மட்டும் செய் அப்படின்ட்டு போயிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த சா மிரட்டினது எல்லாத்தையும் இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எல்லாமும் சொல்லிட்டு இருக்கானா. ஃப்ரெண்டும் இல்லைடா நீ தப்பு பண்ணுற, இதில் நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது, லவ் இல்லாத ஒரு இடத்துல நீ போயிட்டு என்னடா பண்ணுவ, அதுவும் இல்லாமல் உனக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா அப்படின்னும் போது இல்லை இதை நான் பண்ணி தான் ஆகணும் குழந்தையோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ சொல்லியும் ஹீரோ ஏற்றுக்கலையா. இப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து கல்யாணத்துக்கு கட்டாய கல்யாணத்துக்குன்னு ஒத்துட்ருக்கான். என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும், நீ தயவு செஞ்சு ஹீரோயின் கிட்ட பேச, அவளுக்கு புரிய வை. இந்த வீடியோ, அதாவது பாட்டி இறந்து போனப்போ பார்த்தாங்க இல்லையா, இந்த வீடியோக்கும் ஹீரோக்கும் சம்மந்தமே கிடையாது, அது எடுத்தவனும் அவன் கிடையாது, அது அனுப்பினவன் அவன் கிடையாது, நாங்கள் பலமுறை அதை ட்ரேஸ் பண்ண பார்த்துட்டோம், ஆனால் இந்த 4 வருஷத்தில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே ஒரு வெளிநாட்டு நம்பர்லேருந்து அது ஷேர் ஆயிருக்குன்னு மட்டும்தான், அதுக்கும் மேலே ஒரு டெட் எண்டில் தான் போய் நிற்கிது, எங்களால் ட்ரேஸ் பண்ணவே முடியலை, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு அப்படின்னும் போது இங்கே இவளுமே என் ஃப்ரெண்டு இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இவனால் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, அதுவும் இல்லாமல் இவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக இவன் கிட்ட சொல்லிடுறா. விக்கியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வர வைக்கிறான். விக்கி வந்ததுக்கப்புறமா என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசு, அம்மா உனக்கு கல்யாணம் ஆக போதாமே, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இங்கே பாரு, குழந்தையும் ஹீரோயினையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு விக்கியும் என்னோட பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, அதை எதுக்கு நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். விக்கி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்குறான்னா ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஏற்றுக்கவே முடியல. உடனே வந்துட்டு அவனும் கேட்குறான், ஸோ என்னாச்சு, கொஞ்ச நாளாக வந்துட்டு நீ ஆளே சரியில்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே ஆள் ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனை நான் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவளுமே இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. விக்கியும் வந்துட்டு நமக்கு காதல் வந்து கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தவங்களை நேசிக்கிறத விட வலி எது அதிகமானது தெரியுமா, நாம் காதலிக்கவே கூடாதுங்கிறவங்கள நம்மளுக்கே தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் காதலிக்கிறது தான் அப்படின்னு ரொம்பவே ஒரு புரோக்கனான வாய்ஸில் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அமைதியாக இருந்துகிட்டே இருக்கான். அப்போ அவனுமே இன்னைக்கு என்ன ஹீரோ வந்து மீட் பண்ணான், வெளியில் கூப்பிட்டான், நானும் போனாக்கா உடனேயும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் அதெல்லாம் ட்ராமா, உனக்கும் எனக்கும் கலகம் முட்டி விடுறதுக்காக அவன் பார்த்துட்ருக்கான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக சட்டை பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு விக்கிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பிறகு அவன் அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ அவனோட தம்பி அங்கே வரான். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சாக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிற கார்டை வந்துட்டு விக்கி கிட்ட கொடுக்குறான். இதை வந்து விக்கி வாங்கி பார்த்துட்டு திரும்ப அவன்கிட்டே கொடுத்துட்டு இதை உங்கள் அக்கா கிட்ட தான் போகணும், அவகிட்ட கொடு, அவள் என்ன டெசிஷன் வேணாலும் எடுத்துக்கட்டும்னு சொல்லிடுறான். அவட வெட்டிங் டேவும் வந்துடுது. அன்னைக்கு கரெக்டாக ஹீரோயினும் விக்கியுமே அங்கே கிளம்பி வராங்க. ஸோ அப்போ விக்கியுமே ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உனக்கு இங்கே இருக்கணுமா இல்லை கிளம்பணும்னா கூட கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பரவாயில்லன்னு சொல்லி விக்கியை கூட்டிகிட்டு வரா. அவளை பார்த்த உடனே இங்கே சாவும் ஹீரோவோட கையை கோர்த்துக்கிட்டு அவன் கையை பிடிச்சி தொங்கவே செய்கிறா. அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்னு காட்டிக்கிறாளாமா. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் அங்கே வந்து விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. இங்கே விக்கியும் பதில் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ மட்டும் அப்படி பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அங்கே சா எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பல காட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து சா ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, பாத்தியா கடைசியில் நான் தான் வின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் ஆமாம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியுமா, கல்யாண இன்விடேஷன் வந்ததுக்கப்புறமா நான் இங்கே வரணுமான்னு பல முறை யோசித்தேன். எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா இவன் என்னை பார்த்த உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டு திரும்ப என் பின்னாடியே வந்துடுவானுன்னு சொல்லிட்டு, அப்படியே அவன் வரக்கூடாதுன்னா அவனை நீ கையில் கட்டியமாக பிடிச்சிக்கோ, அப்படி இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு இந்த சாக்கு முகமெல்லாம் பேயரைஞ்ச மாதிரி ஆகிடுது. உடனே திரும்ப ஹீரோயினை விலக்கி விட்டுட்டு ஹீரோ கூட போய் கை கோர்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கா. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசுகிற வரைக்கும் பேசிட்டு வார்ம் விஷஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே வெட்டிங் எல்லாம் கலந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வெட்டிங் அந்த இடத்துல ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்களா. அவங்க சைடு ட்ரெடிஷனில் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து லீவ் பண்ணும்போது 2 சைடு பேரண்ட்ஸும் உட்காந்து அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க போல். ஸோ இப்போ அது மாதிரி 2 ஃபேமிலியும் பேசிட்டு
அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் சடார்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ அந்த அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு நீ எங்கே போகிற, என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். ஹீரோவும் நான் வேறு ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறான். இல்லை இன்னைக்கு ஒரு நாளாவது நீ என் கூட ஸ்லீப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறான். ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமானு எதுவுமே கிடையாதான், ஓப்பனாகவே என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க, நீயும் நானும் என்ன லட்சணத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறது தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி கேட்பியான்னு சொல்லி கேட்குறான். நீ என்னை பற்றி எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இன்னைக்கு நீ என் கூட ஸ்லீப் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நகரவே விடமாட்டேன்னு பிடிச்சி எடுத்து வச்சிட்ருக்கா. ஹீரோவும் கொஞ்ச நேரம் சொல்லி பார்க்குறான், திட்டி பார்க்குறான். இவன் அடங்குற மாதிரி இல்லையா, இதெல்லாம் திருந்தாச்சு தென்மோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் மனசுகளை நினச்சிக்கிட்டே இவளை அப்படியே கையில் தூக்கிடுறான். இவளும் சரி இவன் ஸ்லீப் பண்ண தான் வரான் போல், அதுக்கு தான் ரொமான்டிக்காக தூக்குறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்தா அங்கே ரூம்லேருந்து அவளை தரன்னு வெளியில் தூக்கிட்டு வந்து பூல்குள்ளே தூக்கி போட்டுடுறான். இவளுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. ஹீரோவும் இங்கே பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆடுவேன்னு நினச்சி கூட பார்க்காத, அதே மாதிரி என் பக்கத்தில் வர வேலையும் வச்சுக்காத, வந்தனா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்ட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இவ கோவத்தில் வெறி பிடிச்சி கத்திட்டு இருக்கா. பாருக்கு கிளம்பி வரானா, அங்கே பார்த்தா ஹீரோவோட தம்பி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா அவங்க அண்ணன் கல்யாணம்டா, இன்னைக்கு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னோடனே வயிற்றுச்சலை வாங்கிக்காதுங்கிற மாதிரி இவன் முறைச்சிட்டு இருக்கான். உடனே உன்னோட ரிவெஞ்சு அந்த பிளான் எல்லாம் முடிஞ்சு போச்சா, ஹீரோவை தான் தோக்கடிச்சிட்டு இல்லையா, அப்புறம் ஏன்டா உம்முன்னு இருக்க அப்படின்னும் போது இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் சரி அவன் முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கான். அதனால் நீ எது பண்ணாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணு, நாளைக்கு பின்ன நீ வந்து எதையும் ரெக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து இவனுமே இல்லை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்கிறான். உடனே விக்கியும் இப்போ ஹீரோ லேண்ட் வாங்குறதுக்காக பிளான் போட்டுட்ருக்கான் இல்லையா, அது எனக்கு கிடைக்கிற மாதிரி வேணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவனுமே சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் இந்த வந்துட்டு ஸ்டெப் மதர் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறாலாம். அப்போ ஹீரோ எங்கன்னு சொல்லி சர்வன்ட் கிட்ட கேட்கும் போது சர்வன்ட் அனுப்பி வச்சுட்டு ஸ்டெப் மதரும் ஹீரோ காலையிலே கிளம்பி போயிட்டானே, உனக்கு தெரியாதா, என்னமோ 2 பேரும் வேறு வேறு ரூமில் இருந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க போட்டு வாங்க பார்க்குறாங்க. அவளும் பயங்கரமாக வந்து மழுப்பிட்டுருக்கா. அப்போ அவங்களுமே இவன் 3 நாளைக்கு வேலையாக போயிருக்கான், கல்யாணமான அடுத்த நாளே கிளம்பி போகிற அளவுக்கு அவனுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஷாவும் என்னது 3 நாளைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறா. பார்த்தா அந்த லேண்ட் விஷயமாக தான் கிளம்பி வந்திருக்கான். அந்த லேண்ட் ஓனர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருந்தார்ல அவர் தான் போல், அவர்கிட்ட தான் இவன் லேண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் இதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னும் போது அவன் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதே தோட்டத்தில் தான் இப்போ ஹீரோ வந்திருக்கிறது தெரியாமல் இன்னொரு சைடில் அவங்க அம்மாவும் அந்த லேண்ட் ஓனரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு டிஸி ஆகிடுது. நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி இவர் கேட்கும் போது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதுக்கு தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன், ஆனால் சுத்தமாக முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ இந்த இடத்துல ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன், நாம் ஒன்றா கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு வராரு. அப்போ பார்த்தா ஹீரோ பக்கத்துலேயே வந்து நிற்கிறான். இவருக்கு பார்த்த உடனே பதறுது. அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, இங்கே திரும்பி பார்க்குறாரு. அவர் வந்து ஹீரோவோட அம்மாவை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ கையை பிடிச்சே வெளியில் தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல கிளம்புன்னு கத்துறாரு. அப்போ ஹீரோவுமே இல்லை லேண்டை பற்றி பேசுகிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட நான் உன்கிட்ட அதை வந்து விற்றுணுன்னு பார்த்துருவே மாட்டேன், நீ மரியாதை கிளம்புன்னு சொல்லி கத்துறாரு. இல்லை என்னோட கொட்டேஷன் நீங்கள் கேட்காமலே எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்கன்னு ஹீரோ அசராமல் சொல்லிட்டு இருக்கான். இந்த லேண்டு காலையிலே நான் சைன் பண்ணிட்டேன், விற்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியாச்சு, அது வந்து வேறு யாரும் கிடையாது, இங்கே விக்கியோட குரூப்பு தான் சொல்கிறாரு. கரெக்டாக ஹீரோயின் அங்கே நடந்து வரா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு காண்டு ஏறிடுது. ஸோ இன்னும் தான் நீயும் விக்கியும் என்ன ஸ்டாக் பண்ணிக்கிட்டு என்னோட வேலைகளை கெடுக்கிறதுனே இருக்கீங்களான்னு சொல்லி இவர் ஹீரோயினை கத்த. அப்போ அந்த ஓனருமே பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு, இல்லைனா பல்லெல்லாம் தட்டிடுவேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆக்சுவலாக இவருக்கு ஹீரோயினை ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுனால, அதனால தான் அவகிட்ட லேண்டை விற்றுருப்பாரு. இவருக்கு வந்து ஹீரோ இதில் இன்வால்வ் ஆனது இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது போல். இப்போ ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்கிறானா, ஹீரோயின் தனியாக போயிட்டு நின்றுட்டு இவங்க யாரும் இவன் வேலையை கெடுக்கணும்னு பார்க்கல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஹீரோ பின்னாடி இருந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவ பிடிச்சி தள்ளுற அவனை, அவன் விடுற மாதிரியே இல்லை, கொஞ்ச நேரம் மட்டும் இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவள் கத்த
கத்துறா, இங்கே பாரு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாவது மேரேஜ்க்கோ இல்லை உன் ஒய்ஃப்க்கோ மரியாதை கொடுன்ட்டு கத்திட்டு போயிடுறா. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால ஒரு கேஃபேக்கு வந்திருக்கா போல. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல எதர்ச்சியாக ஸ்டெப் மாமும் ஹீரோயினோட அக்காவும் ஒன்றா வரதை பார்த்துட்றா. இவளுக்கு உடனே குழப்பமாயிடுது, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒருத்தர் தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ வில்லங்கமாக நடக்குதே, ரெண்டு வில்லங்கமும் ஒன்றா சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க போகக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துடுறா. அங்கே வந்தாக்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா பணம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாம் வந்து கொஞ்சம் பணம் எடுத்து அக்கா காரிகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவள் வந்து நான் கேட்ட அமௌண்ட் இது கிடையாது, இவ்வளோ பணக்காரங்க கோடீஸ்வரங்களுக்கெல்லாம் இந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறது கூட டைம் வேணுமா, இதுக்கு மேலெலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. எனக்கு பணம் ரெடி பண்ண டைம் வேணும், கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லி இவங்களும் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்குறாளா, என்ன விஷயமா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த அக்காக்காரியும் இங்கே பாரு என்னை ஏமாத்தலன்னு பார்த்தனா ஹீரோ கிட்ட போயிட்டு கிளிப்பை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு வீடியோ கிளிப்பை பற்றி பேசினா, ஒருவேளை அந்த வீடியோ கிளிப்பை பற்றி தான் இதுங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்குங்களா அப்படின்னு நினச்சிட்டு இவ ஷாக் ஆகுறா. அம்மா ரொம்ப பிஸியாக இருக்குன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்களாட்ருக்கு. இப்போ அந்த ஆள் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் பார்க்காம, ஸோ இப்போ இவர் வந்துட்டு இருக்கும் போது வண்டி பாதியில் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுது. ஹீரோ கிட்ட இப்போ லேண்டை விற்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்கல்ல, ஹீரோவும் கிளம்பிடுறான். வழியில் வண்டி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா இறங்கி வராங்க. இந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் நீ ஹெல்ப் பண்ணுறியே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே பரவாயில்லைங்கன்னு சொல்லிக்கிட்டே திரும்புகிறானா. அப்போ அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போகிறான். உடனே அவங்களும் யாருப்பா நீ, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் மெமரிஸ் வருது. ஸோ ஹீரோ கூட சின்ன வயசில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட ஸ்கூல் டேஸில் இவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இந்த நினைவு அவங்களுக்கு வந்த உடனே தலையெல்லாம் இவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுது. தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெயினில் நிற்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட க்ளோஸாக நிற்கிறானா. கரெக்டாக ஹீரோயினும் அந்த ஓனரும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க. நீ வந்ததுனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இங்கேருந்து கிளம்பு, மரியாதையாக கிளம்புன்னு அவனை அடிக்கவே செய்கிறாங்க. அப்போ தான் ஹீரோடைய அம்மாவும் அவங்க வந்து கொஞ்சம் நிதானமாகிட்டு அவன் என் பையன், அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டு ஷாக் ஆகிடுது. ஹீரோக்கு மட்டும்தான் புரியலை, முன்னாடி தெரியாத மாதிரி இருந்தாங்க, இப்போ தெரிஞ்ச மாதிரி காய்ச்சாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா கிளம்பி அந்த லேண்ட் ஓனருடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோவும் என்னதாம்மா நடந்துச்சு, நீங்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனீங்க, என்னை கொஞ்ச நாளில் கூப்பிட வருவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஏமா என்னை வரவே இல்லை, என்னை பிடிக்காமல் போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த லெட்டர் நீ சொல்கிற, நான் தான் எழுதுனேனா இல்லையான்னு கூட எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு இவன் ஷாக் ஆகிட்டு கேட்குறான். அப்போ அவங்களுமே எதுவும் பதில் சொல்லாமல் அழுதுட்ருக்காங்களா. அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது, வீட்டை விட்டு நான் எதுக்கு வெளியில் போனேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா என்ன ஒரு ஆள் கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி துரத்திட்டு இருந்தான் ஒரு மலை உச்சியில், எனக்கும் அவனுக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் வாக்குவாதமெல்லாம் வந்துச்சு, என்னை விட்டுடு நான் எங்கனாலும் போயிட்டுறேன்னு சொல்லி கெஞ்சினா அவன் விட்டுற மாதிரி இல்லை, உனக்கு கொல்றதுக்கு தான் எனக்கு ஆர்டர், அதனால் கொன்னுடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு கத்தி எடுத்துகிட்டே வந்தான். அவனோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் என்னை மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். மலையிலேருந்து கத்திக்கிட்டு விழுந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ ஒன்றை பார்த்து பேசினவும் தான் நீ என் பையங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மற்ற மெமரிஸ் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த லேண்ட் ஓனர் இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். எங்கள் அம்மாவை இத்தனை நாளாக நீங்கள் காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்ததுக்காக அப்படின்னு சொல்ல, நீ தேங்க் பண்ணுற அளவுக்குலாம் நான் நல்லவன் கிடையாது, நான் ஒரு செல்ஃபிஷ் தான், இவங்க என்னை விட்டு போயிடக்கூடாது, இவங்களுக்கு திரும்ப எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் எல்லா உண்மையும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தும் இத்தனை வருஷமாக நான் மறைச்சி வச்சுருக்கேன், உங்களை பார்க்க விடாமல் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு கடுப்பாகிட்டு அவரை அடிக்கவே கை ஓங்கிடுறான். ஹீரோயின் தான் அமைதியாயிருன்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணுறா. அப்போ ஹீரோவுடைய அம்மாவும் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்துட்டு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் என்னையும் என் பையனையும் பிரித்து வச்சு எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு ஹீரோவும் அவங்க அம்மாவும் தனியாக பேசிகிட்டு இருக்கும் போது, இனிமே நான் உன் கூடவே இருக்கேன்னு அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவும் இல்லை அது சரிப்பட்டு வராது, இந்த லேண்ட் ஓனர் சொன்ன மாதிரி தான் யார் உங்களை கொலை பண்ண வந்தாலும்
வந்தாங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். முதல்ல உண்மையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டா. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா.